இப்பொழுது செங்கோட்டையனுடைய ஒரு மனக்குழப்பம் இருக்கும். திமுகவா தாவேகாவா என்ற ஒரு குழப்பத்தில் கண்டிப்பாக செங்கோட்டையன் இருப்பார். ஏற்கனவே செங்கோட்டையனை சேகர்பாபு தரப்பில் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனாலும் சேகர்பாபு திமுக தலைமை எதிர்பார்த்த ஒரு முடிவை செங்கோட்டையன் தராததன் காரணமாகத்தான் முழுதும் கடைசியாக ஒரு முறை நேரிலேயே வந்து பார்த்து விடுவோம் என்ற முடிவோடு சேகர்பாபு இப்பொழுது செங்கோட்டையனை சந்தித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையிலேயே அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த கையோடு சேகர்பாபு சந்தித்திருக்கின்றார். இது அவருக்கு உளவியல் ரீதியாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் 8 முறை தனக்கு வாய்ப்பளித்த தொகுதி மக்களிடம் நான் ராஜினாமா செய்துவிட்டேன் என்று சொல்லி செல்வதற்கு கண்டிப்பாக விருப்பப்பட மாட்டார்கள். முழு மனநிறைவோடு அவர் இந்த முடிவை செங்கோட்டையன் எடுத்திருப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. செங்கோட்டையன் கண்டிப்பாக ஒரு கனத்த இதயத்தோடு தான் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பார். அந்த நேரத்தில் மிகச்சரியாக சேகர்பாபு உள்ளே சென்று அமர்ந்து செங்கோட்டையனோடு பேசியிருக்கின்றார் என்பது உளவியல் ரீதியாகவும் செங்கோட்டையனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவேதான் தற்பொழுது தாவேகாவா என்ற ஒரு கருத்தை வெளிப்படையாக கூறாமல் செங்கோட்டையன் அந்த கேள்வியை கடந்து சென்றிருக்கின்றார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய மன நிலைப்பாடு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் மீண்டும் ஒரு முறை கலந்தாலோசித்து ஒருவேளை தாவேகாவில் இணைவோம் என்ற முடிவோடு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருந்தாலும் கூட அதற்கு பிறகான இந்த அரை மணி நேரத்திலே ஒரு சிறிய தடுமாற்றம் செங்கோட்டையனிடையே நிகழ்ந்திருக்கின்றது என்பதை அவர் சட்டப்பேரவைக்கு, அதாவது தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வந்ததும் தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியில் செல்லும் பொழுதும் இருந்த அவருடைய தோற்றத்தை வைத்து அனுமானிக்க முடிகின்றது. எனவே ஒரு சிறிய ஒரு சலசலப்பு அவருக்கு இருக்கலாம். திமுக தலைமையிலிருந்து அழைக்கின்றார்கள் என்பதன் காரணமாக. அது மட்டுமல்லாமல் ஒரு பாரம்பரிய கட்சி திமுக, திராவிட கட்சிகளில் திமுக அல்லது அதிமுக என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடாக இருந்து வந்திருக்கின்றது. எனவே விஜய் போன்ற ஒரு முக்கியமான மக்கள் செல்வாக்கு கொண்டவராக, இளைஞர் ஆதரவு கொண்டவராக அரசியல் களத்தில் அவர் அடியெடுத்து வைத்த பொழுதும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சிறிய கேள்விகள் இருக்கும். அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் அவர்களுடைய கட்சி எந்த அளவு இருக்கும் என்பது தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு கேள்விகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சேகர்பாபுவும் அதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வசம் உங்களை போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் திமுக வசம் இருப்பதுதான் சரியாக இருக்கும். அதிமுக திமுக என்பதை கடந்து இந்த 60-70 ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியலிலே பெரிய அளவில் வேறு எந்த கட்சிகளும் வந்தது கிடையாது என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக. எனவே செங்கோட்டையன் இப்பொழுது ஒரு ஆதரவாளர்களுடனான ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் திமுகவா தாவேகாவா என்பதற்கு பதில் சொல்லாமல் செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கான காரணத்தையும் அவர் வெளிப்படையாக எடுத்துக் கூறாமல் இருக்கின்றார். ஆனாலும் செங்கோட்டையன் இப்பொழுது எடுக்கப் போகின்ற நிலைப்பாடு 2 நிலைப்பாடுகள் தான். ஒன்று, அவர் தாவேகாவிற்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்ல வேண்டும். அவர் தாவேகாவிற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் இன்று தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் அவர் திமுகவிற்கு செல்வதற்கான திட்டத்தை வைத்திருந்தால் திமுகவை சார்ந்த மூத்த அமைச்சர் சேகர்பாபு நேரடியாக தலைமைச் செயலக அறைக்குள் அமர்ந்து செங்கோட்டையனிடம் சமரசம் பேச வேண்டிய தேவை கிடையாது. தங்கள் கட்சிக்கு தான் செங்கோட்டையன் வரப்போகின்றார் என்றால் அவர் அறிவாலயம் சென்றிருக்கக்கூடும், அறிவாலயத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவர் நேரடியாக சேகர்பாபு ஒரு அரை மணி நேரம் சட்டப்பேரவை தலைவர் அறையிலே அமர்ந்து செங்கோட்டையனிடம் பேசியிருக்கின்றார் என்றால் செங்கோட்டையன் அதற்கு மாறான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.